கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலிருந்து உரைத்த 7வது வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே நீர் உரைத்த 7ஆம் வசனத்தை தியானிக்கும்படியாக கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் அறையப்பட்டிருந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து பிதாவே என்று கூப்பிடுகிறார். இந்த 7ஆம் வசனத்தை குறித்து தியானிக்கும் முன் முதலாவது இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கக்கூடிய வார்த்தைகளின் தன்மையை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருந்த வேளையிலே பிதாவே என்று அழைத்து கூறுவதை நாம் படிக்கிறோம். 1ஆம் வசனத்திலேயும் பிதாவே என்று அழைக்கிறார், 7ஆம் வசனத்திலேயும் பிதாவே என்று அழைக்கிறார். ஆகவே 1ஆம் வசனத்திலே அவர் எப்படிப்பட்ட நிலையிலே அந்த வார்த்தைகளை உரைத்தாரோ அதே நிலையிலே 7ஆம் வசனத்தை உரைத்த போதும் காணப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தெய்வ பிள்ளையே, தெய்வீகத்திலே திரித்துவ விசுவாச கோட்பாட்டை வேத வசனம் வெளிப்படுத்துகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இம்மூவரை குறித்தும் ஒரே வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வீகத்திலே திரித்துவ விசுவாச கோட்பாடை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. இந்த ஒரே வசனத்திலே பிதாவாகிய தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்களும் கூட இந்த தெய்வீகத்தின் திரித்துவ விசுவாச கோட்பாடை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது பிதாவே என்று சொல்லுகிறார், 7ஆம் வசனத்திலேயும் பிதாவே என்று சொல்லுகிறார். ஆனால் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் முழு மனுக்குலத்தின் பாவமும் தன் மீது சுமத்தப்பட்ட போது பிதாவாகிய தேவனுக்கும் தனக்கும் இருந்த உறவிலே ஏதோ ஒரு பின்னடைவு உண்டாவதை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உணர்ந்தார். ஆகவே அவர் எப்படியாயிலும் பிதாவாகிய தேவனோடு உண்டாயிருக்கக்கூடிய ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக விரும்பினார். பாதுகாத்துக் கொள்வதிலே மிகவும் ஜாக்கிரதையுடையவராக காணப்பட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் சகல அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் கூட சில சூழ்நிலைகளிலே இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அங்கீகாரம் உண்டாயிருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார். பிதாவினுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்தார். அப்படிப்பட்ட ஒரு மன தாழ்மையோடு அந்த ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டார். ஆகவே இந்த 4ஆம் வசனத்திலே அந்த ஐக்கியத்திலே ஒரு பின்னடைவு ஏற்படுவதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து என் தேவனே என்று கூப்பிடுவதை பார்க்கிறோம். ஆனால் இமை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொண்டேன் என்கிற வாக்கு தத்தம் தன்னுடைய வாழ்க்கையிலே
உறுதிப்படுவதை அறிந்தபோது 7ஆம் வசனத்திலே மறுபடியுமாக அந்த உறவு, அந்த ஐக்கியம் மறுபடியுமாக உண்டாவதை அறிந்தபோது தேவ சித்தத்தின்படியே முழு மனுக்குலத்தின் பாவமும் தன் மீது சுமத்தப்பட்டது, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. அதன் நிமித்தமாக பிதாவாகிய தேவனுக்கும் தனக்கும் இடையே உள்ள உறவிலே எந்த பாதிப்பும் உண்டாகிவிடவில்லை என்பதை அறிந்து கொண்ட போது 7ஆம் வசனத்திலே மறுபடியுமாக சொல்லுகிறார், பிதாவே என்று அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட நீங்கள் உங்கள் உறவு முறைகளிலே கவனமாய் இருக்க வேண்டும். தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே உருவாக்கி வைத்திருக்கிற உறவு முறைகளிலே பாதிப்பு உண்டாகிவிடாத விதத்திலே நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் சகோதரராக சகோதரிகளாக காணப்படுகிறீர்கள். அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், அவர் உங்களுக்கு தகப்பனாராய் இருக்கிறார். இப்படியாக வேதத்தை படிக்கும் போது சில உறவு முறைகளுக்குள்ளாக நீங்கள் ரட்சிப்படைந்த போது கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உறவு முறையை நீங்கள் உங்கள் ஜீவிய காலம் முழுவதும் பாதுகாத்து கொள்ள கவனமாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்களை செய்தாலும் பிதாவாகிய தேவனோடு உண்டாயிருந்த உறவு முறை, ஐக்கியம் இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதிலே கவனமாயிருந்தார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். இது எதை காட்டுகிறது? ஒரே இடத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள், ஒரே ஸ்தானத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிச்சயம் உண்டாயிருந்தது, யார் தன்னை கைவிட்டாலும் பிதாவானவர் கைவிட மாட்டார் என்று. தான் ஒருபோதும் தனித்திருக்க போவதில்லை என்கிற நிச்சயம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாயிருந்தது. அது அந்த உறவு முறையிலே உண்டாயிருந்த ஒரு முக்கியத்துவம். யோவான் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி என்று சொல்லுகிறார். இதிலிருந்து வெளிப்படுகிற உண்மை என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிதா காணப்பட்டார், பிதாவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி. அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவை காணும் போது அது பிதாவின் சுபாவங்களை காணக்கூடியதாயிருக்கும். பிதாவை எப்படி அறிந்து கொள்ளலாம்? இயேசு கிறிஸ்துவை காண்பதின் மூலமாக, அவருடைய சுபாவத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக பிதாவை அறிந்து கொள்ளலாம். ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி. யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொன்னார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் என்று சொன்னார். இந்த வசனங்கள் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், பிதாவுக்குள்ளாகவும் குமாரனுக்குள்ளாகவும் உண்டாயிருக்கக்கூடிய நெருங்கின ஐக்கியத்தையும் உறவையும் வெளிப்படுத்துகிறது. பிதாவினுடைய சுபாவம் கிறிஸ்துவிலே உண்டாயிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. பிதாவின் சாயல் இயேசு கிறிஸ்துவிலே உண்டாயிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. பிதா இருக்கிற ஸ்தானத்திலே இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிதாவாகிய தேவனிடத்திலே உண்டாயிருக்கக்கூடிய சகல அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவிலே உண்டாயிருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, ஏகத்துவத்தின் தன்மையை குறித்தே இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களில் எல்லாம் பேசியுள்ளதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
அவ்வளவு ஒரு தெய்வீக ஐக்கியம் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் உண்டாயிருந்த போதும் கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களானாலும் சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருந்த சூழ்நிலையிலேயும் சரி, சில ஒப்புதல்களை, சில காரியங்களிலே அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஒருவராக முடிவெடுத்து செயல்படவில்லை. தனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் உள்ள உறவு சரியானதாக காணப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராக காணப்பட்டார். ஆகவேதான் 1ஆம் வசனத்திலேயும் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்று சொன்னவர், தமக்கு மன்னிக்க கூடிய அதிகாரம் உண்டாயிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினவர். ஆனால் கல்வாரி சிலுவையிலே தாமே தம்மை துன்புறுத்தினவர்களை மன்னிக்காமல் அதற்கான ஒப்புதல் பரலோக பிதாவினிடத்திலிருந்தே வர வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள விரும்பி தாமே முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு காரியம் தனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையே உள்ள உறவை பாதித்து விடக்கூடாது என்பதிலே கவனமாயிருந்து அந்த இடத்திலே தாமே மன்னிப்பை வழங்காமல் அந்த இடத்திலே மன்னியும் என்று ஒரு மன்றாட்டின் ஜெபத்தை பிதாவை நோக்கி ஏறெடுப்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து எவ்வளவாய் தம்மை இந்த பூமியிலே அனுப்பின பிதாவாகிய தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனம் பண்ணினார் என்பதை அறிந்து கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் வல்லமையை கொடுத்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அவருடைய சாயலை உருவாக்கி இருக்கலாம், நீங்கள் புது சிருஷ்டியாயிருக்கலாம். என்றாலும் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக காணப்படும்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபத்தோடு, வேண்டுதலோடு, விண்ணப்பங்களோடு தேவனிடத்தில் தெரியப்படுத்தி தேவனால் ஒவ்வொரு காரியம் அங்கீகாரம் பண்ணப்பட்டது என்கிற நிச்சயத்தோடு உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நிறைவேற்றுவீர்கள் என்றால் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். நீங்களும் சரியான தேவனுடைய உறவை பாதுகாத்துக் கொள்வீர்கள். நீங்களும் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாயிருப்பீர்கள். நீங்களும் ஒருபோதும் தேவனால் கைவிடப்பட்டவர்கள் அல்ல என்பதை இந்த பூமியிலே விளங்கச் செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள். நீங்களும் தேவனால் கனப்படுத்தப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்திலே தம்மையும் தம்முடைய பிதாவையும் குறித்து பேசின வசனங்களாக இவைகளெல்லாம் காணப்படுகிறது. அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட நீங்கள் ரட்சிப்பை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் இயேசு கிறிஸ்து கனம் பண்ணுகிற பிதாவாகிய தேவனை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் ஒருபோதும் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிராமல் காணப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து முதலாவது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது பிதாவே என்று சொன்ன வசனம் என்ன நிலைப்பாட்டிலே அவர் காணப்பட்டார் என்பதை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறபடியால், எப்படிப்பட்ட ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறதோ அதே நிலைப்பாட்டை இந்த 7ஆம் வசனத்தை உரைக்கும் போதும் பாதுகாத்து கொள்ளக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, பொழுது சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை குறித்து நாம் சற்று அறிந்திருக்க வேண்டும். ஆவி என்றால் வாயு ரூபம் கொண்டது என்பதை அறிவோம். வேதத்திலும் கூட ஆவி என்றும் ஆவிகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் வாயு ரூபம் கொண்டவைகளாக காணப்படுகிறது. ஆனால் இந்த வாயு ரூபம் கொண்ட ஆவி அவைகளுக்கு அறிவுபூர்வமான பல பண்புகள் உண்டு. அவைகளுக்கு அறிவுபூர்வமான பல உணர்வுகள் உண்டு. ஆகவே இந்த ஆவிகள் உருவமின்றி செயல்படும், சில சமயங்களில் உருவம் பெற்றும் செயல்படும், சில
சந்தர்ப்பங்களில் உருவங்களுக்குள் அந்த ஆவிகள் கடந்து சென்று செயல்படக்கூடியதாய் இருக்கும். ஆகவேதான் இந்த ஆவிகள் வாயு ரூபம் கொண்டவைகளாய் இருக்கிறபடியால் நீங்களும் கூட உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்கிறது என்பதை மிகவும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். வேதாகமத்தில் 3 முக்கிய பிரிவுகளில் ஆவிகளின் வகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவனுடைய ஆவி அல்லது கர்த்தரின் ஆவி, இரண்டாவது அசுத்த ஆவி, மூன்றாவது மனுஷனின் ஆவி. இப்படியாக 3 முக்கிய பிரிவுகளில் ஆவிகளின் வகைகளை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் 3 மண்டலங்கள் உண்டு. சரீர மண்டலம், ஆத்தும மண்டலம், ஆவிக்குரிய மண்டலம். இப்படி 3 மண்டலங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் காணப்படுகிறது. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எத்தனையோ காரியங்கள், சாந்த குணமுள்ள ஆவி என்று படிக்கிறோம், நொறுங்கின ஆவி என்று படிக்கிறோம், பிரைஸ் தி லார்ட், பொறாமையின் ஆவி என்று படிக்கிறோம், கோபத்தின் ஆவி என்று படிக்கிறோம். இப்படி பலவிதமான ஆவிகளை குறித்து வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்போது தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்நாள் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பலவீனப்படுத்தும் ஆவிகளிலிருந்தும் பிசாசின் ஆவிகளிலிருந்தும் மனிதனை விடுதலையாக்குகிறார். முதலாவது தேவன் செய்யக்கூடிய பாக்கியம் என்னவென்றால், மனிதனை சரியான பரிசுத்த ஆவிக்கு நேராக வழி நடத்துகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதன் மூலமாக கொடுக்கிற பாக்கியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற ஆவி எப்படிப்பட்டது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்த பிசாசின் ஆவிகளிலிருந்து தேவன் முதலாவது உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். உங்களை முற்காலங்களிலே பாவம் செய்யும்படியாக ஏவி கொண்டிருந்த பலவீனத்தின் ஆவிகளிலிருந்து தேவன் முதலாவது உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றும் போது தேவன் என்ன செய்கிறார் என்றால், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மண்டலம் சரியான தேவனை கிட்டி சேரும்படியாக, சரியான தேவனோடு ஐக்கியப்படும்படியாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆகவே முதலாவது தவறான ஆவிகளிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். விடுதலையை கொடுத்து விட்டு அப்படியே உங்களை விட்டு விடுவதில்லை. ஏனென்றால் விடுதலையை கொடுத்து விட்டு அப்படியே விட்டு விடுவாரேயானால் மறுபடியுமாக பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி பிரவேசிக்கும். மறுபடியுமாக பாவம் செய்ய ஏவக்கூடிய, தூண்டக்கூடிய பிசாசின் ஆவி மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும். ஆகவே மனிதன் விடுதலையாக்கப்பட்ட நிலவரத்திலே அப்படியே காணப்படாமல் மறுபடியுமாக பின்மாற்றத்திற்குள் அவன் செல்லாதபடிக்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால், வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அப்படியாக மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது, அவனுடைய இருதயத்திலே அந்த தேவனுடைய ஆவி காணப்படும் போது, மனிதனுடைய ஆவிக்குரிய மண்டலம் பரிசுத்தமுள்ள ஆவிக்குரிய மண்டலமாக மாறுகிறது. ஆகவே உங்களுக்குள்ளே சரீரம் உண்டு, ஆத்துமா உண்டு, ஆவி உண்டு. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக மாறும்படியாக உங்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் தவறான ஆவிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, உங்கள் ஆவிக்குரிய மண்டலம் பரிசுத்தமுள்ள ஆவியாக மாறும்படியாக தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறபடியால் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? மறுபடியுமாக உங்கள் வாழ்க்கையிலே பிசாசின் ஆவி வரும். மறுபடியுமாக உங்களை பலவீனப்படுத்தும்படியாக பலவீனப்படுத்தக்கூடிய ஆவிகள் பிரவேசிக்கும். ஆனால் நீங்கள் பின்மாற்றம் அடைய மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் பலவீனர்களாய் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் சத்தியத்தின் பாதையிலிருந்து விலக மாட்டீர்கள். காரணம் என்ன?
சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் போது அனுமதி கேட்காமல் வரக்கூடிய பிசாசின் ஆவி, அனுமதி கேட்காமல் உங்களுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய பலவீனத்தின் ஆவி, அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது என்ன உண்டாகும் என்றால், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்திய ஆவியானவருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த பலவீனப்படுத்தக்கூடிய பிசாசின் ஆவிக்கும் ஒரு போராட்டம் உண்டாயிருக்கும். அந்த போராட்டம் உண்டாகும் போது நீங்கள் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பலவீனத்தின் ஆவியை மேற்கொள்ளுவார். பரிசுத்த ஆவியானவர் பிசாசின் ஆவியை மேற்கொள்ளுவார். அந்த போராட்டத்திலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அங்கேதான் நீங்கள் பாடுவீர்கள், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆகவே இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் உண்டாயிருக்க போகிற ஒரு போராட்டமாகவே காணப்படலாம். அந்த போராட்டங்களிலே நீங்கள் ஒவ்வொரு போராட்டங்களிலேயும் நான் பரிசுத்த ஆவியானவருக்கு தானே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருக்கே என்னுடைய ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறேன் என்று சமர்ப்பணம் செய்யும் போது ஒவ்வொரு போராட்டங்களிலேயும் பரிசுத்த ஆவியானவர் பிசாசை மேற்கொள்ளுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஒருபோதும் பலவீனப்படுத்தக்கூடிய பிசாசின் ஆவி உங்களை மேற்கொள்ளுவதில்லை. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் முழு உலகத்திற்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அந்த தேவனுடைய ஆவியை, கர்த்தருடைய ஆவியை நீங்கள் மண்பாண்டமாகிய இந்த சரீரத்திலே பெற்றிருக்க வேண்டும். அப்படியானால் தேவனுடைய ஆவி அல்லது கர்த்தருடைய ஆவி. இரண்டாவது என்ன? அசுத்த ஆவி. அசுத்த ஆவிதான் பாவம் செய்ய தூண்டக்கூடியதாய் இருக்கும். ஆகவே அந்த அசுத்த ஆவிகளின் வல்லமைகளில் இருந்துதான் தேவன் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆதியிலே ஆதாமையும் ஏவாளை வஞ்சித்தது அந்த பிசாசின் ஆவிதான். பாவம் செய்ய தூண்டினது அந்த பிசாசின் ஆவிதான். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பிசாசின் ஆவியின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கர்த்தருடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்து இனி ஒருபோதும் உங்களை பிசாசின் ஆவி வஞ்சிக்க முடியாது என்கிற ஆவிக்குரிய உன்னதமான நிலையிலே உங்களை நிறுத்துகிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் உரைக்கிறது. இன்னொரு ஆவியை குறித்து படிக்கிறோம், மனுஷனின் ஆவி. இந்த மனுஷனின் ஆவி என்று சொல்லப்படுகிறது தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே பிறக்கும் போது அவனுக்குள்ளே உண்டாயிருக்கக்கூடிய இயற்கையான ஆவியாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் உங்களுக்குள்ளே இயற்கையாக காணப்படுகிற ஆவி உங்களை விட்டு செல்லுமே ஆனால் பின்பு நீங்கள் ஜீவனற்றவர்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கையான ஆவி உங்களை விட்டு செல்லுமே ஆனால் பின்பு நீங்கள் சரீரத்திலே மரித்தவர்கள். ஆனால் வேதம் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த சத்தியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனும் தனக்குள் இருக்கக்கூடிய ஆவியை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. ஒரே தரம் இந்த பூமியிலே பிறப்பதும் பின்பு கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் இந்த சரீரத்திலே மரணத்தை அடைவதும் அது இயற்கையாக காணப்படுகிறது. அதை வேதமும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ஒரே தரம் இந்த உலகத்திலே பிறக்கிறீர்கள். மண்பாண்டமாகி இந்த சரீரத்தை விட்டு
உங்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த மனுஷனின் ஆவி உங்களை விட்டு செல்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டும். அந்த கடமை என்ன? நீங்கள் பிறப்பிக்கப்படும் போதே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கையான மனுஷனின் ஆவி எப்படிப்பட்ட தன்மை உள்ளதென்றால் பாவம் செய்யக்கூடிய தன்மை உள்ளது, சாபங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளது. பிசாசானவன் அனுமதி இல்லாமல் மண்பாண்டமாகிய இந்த சரீரத்திற்குள் பிரவேசித்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. பலவீனப்படுத்தக்கூடிய பிசாசின் ஆவி இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திற்குள் பிரவேசித்தாலும் அதையும் பகுத்தறிய இயலாத தன்மை உள்ளதுதான் இந்த மனுஷனுடைய ஆவி. ஆகவே உங்களுக்கு ஒரு கடமை உண்டு, உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. அந்த உத்தரவாதம் என்ன? அந்த கடமை என்ன? நீங்கள் வாழுகிற இந்த பூலோக வாழ்க்கையிலே தானே ஆவிகளை பகுத்தறியக்கூடிய தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும்? உங்களுக்குள்ளே காணப்படுகிற மனுஷனின் ஆவி, பிறக்கும் போதே இயற்கையாக உண்டாயிருக்கக்கூடிய மனுஷனின் ஆவி, அந்த மனுஷனின் ஆவிக்குரிய தன்மை மாறிவிடும். எப்படியாக மாறும்? பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையாக மாறிவிடும். உங்களுக்குள்ளே காணப்படுகிற மனுஷனின் ஆவி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையை அடையும் போது அது சாதாரண மனுஷனின் ஆவியாக அல்ல, அது பரிசுத்தமுள்ள ஆவியாக மாறிவிடுகிறது. அந்த மனுஷனின் ஆவி எப்படி மாறிவிடுகிறது? பரிசுத்தமுள்ள ஆவியாக மாறிவிடுகிறது. அப்படியானால் இந்த பூலோக வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு, உங்களுக்கு ஒரு கடமை உண்டு. அந்த கடமை என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்புக்காக உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி சுத்தம் பண்ணுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முழுக்கு ஞான ஸ்நானத்திலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடிய சத்தியம் என்ன? இதுவரைக்கும் உங்கள் சரீரமானது பாவ சரீரமாக காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது தேவன் உங்களுக்கு பாவ மன்னிப்பை மட்டும் கொடுத்திருக்கிறார். ஜென்ம பாவமாயிருக்கலாம், முன்னோர்களுடைய பாவங்களாயிருக்கலாம், நீங்கள் செய்த பாவங்களாயிருக்கலாம். அவைகளுக்கெல்லாம் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிப்பை கொடுத்து விட்டார். ஆனால் அந்த நிலையிலேயே நிற்பீர்கள் என்றால் மறுபடியுமாக வஞ்சிக்கக்கூடிய பிசாசின் ஆவி உங்களை பின்மாற்றத்திற்குள் கொண்டு செல்லக்கூடும். ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் பாவ மன்னிப்பை மாத்திரம் கொடுத்து உங்களை அப்படியே விட்டு விடாமல் உங்களுடைய ஆவியை பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற்றுகிறார். அதற்காக இயேசு கிறிஸ்து முழுக்கு ஞான ஸ்நான சத்தியத்திற்கு நேராக உங்களை வழி நடத்துகிறார். இந்த முழுக்கு ஞான ஸ்நானத்தை எடுக்கும் போது உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு நல் மனசாட்சியை கொடுக்கிறார். எப்படி இந்த நல் மனசாட்சி உண்டாகிறது? முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கும் போது பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவ்வளவு நாளும் நீங்கள் செய்து கொண்டிருந்த அந்த பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. முதலாவது பாவங்களை மன்னிக்கிறார், இரண்டாவது பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணும்படியாக உங்களை ஒப்பு கொடுக்க செய்கிறார். அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள், பின்பு தண்ணீரிலிருந்து வெளியே எழும்பி வருகிறீர்கள். தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது என்ன உண்டாகிறது? உங்களுக்கு ஒரு நல் மனசாட்சி உண்டாகிறது. அந்த நல் மனசாட்சி என்ன? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இனி இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறீர்கள். ஆகவே இந்த முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கும் போது நீங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறீர்கள். அந்த உடன்படிக்கை என்ன? கர்த்தாவே,
நான் இந்த உலகத்திலே பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த பாவ சரீரத்தையும் அடக்கம் பண்ணும்படியான பாக்கியத்தை கொடுத்தீரே. இப்பொழுது உம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியாக இனி நான் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுக்கிறீரே என்று சொல்லி அந்நாளிலே நீங்கள் ஒரு புதிய உடன்படிக்கையை தேவனோடு ஏற்படுத்தி கொண்டு அந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய நல்மன சாட்சியை பெற்றுக் கொள்கிறீர்கள். இந்த நல்மன சாட்சியை வேறு யாரும் இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த நல்மன சாட்சியை நீங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்திய வசனத்தின் மூலமாக பெற்றுக் கொள்கிறீர்கள். இந்த முழுக்கு ஞான ஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்மன சாட்சியை மறுபடியுமாக பாவம் செய்கிறதின் மூலமாக, மறுபடியுமாக தேவனை கோபப்படுத்துவதன் மூலமாக, மறுபடியுமாக தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை முறித்து போடுவதன் மூலமாக நீங்கள் அந்த நல்மன சாட்சியை இழந்து போய்விடக் கூடாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இனி பாவம் செய்யாதே, இனி அந்த நல்மன சாட்சியை இழந்து போகாதே. இந்த நல்மன சாட்சி உங்களுக்குள்ளே காணப்படுமே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு நல்மன சாட்சியை அடைந்திருக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளையானாலும் தைரியமாக காத்திருந்து புதுபலன் அடையலாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளலாம். இந்த பரிசுத்த ஆவியை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடமை, உத்தரவாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இந்த பூமியிலே வாழப்போகிற 70 ஆண்டு காலமாயிருக்கலாம், 80 ஆண்டு காலமாயிருக்கலாம், அல்லது 100 ஆண்டு காலமாயிருக்கலாம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் கல்வி அறிவை பெற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் இந்த பூமியிலே ஒரு வீட்டை கட்டுகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே திருமணத்தை செய்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே எத்தனையோ விரும்புகிற காரியங்களை நிறைவேற்றுகிறீர்களோ இல்லையோ, உங்கள் பெற்றோர் விரும்புகிற காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டிய ஒரு உத்தரவாதம் ஒன்று உண்டு, நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை ஒன்று உண்டு. அது என்ன? உன் ஆத்துமாவை குறித்து கவலைப்பட வேண்டும். உன் ஆத்துமாவை குறித்து கவலைப்பட வேண்டும். நீ ஆஸ்திகளை சேர்த்து உன் ஆவியை பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற்றும்படியாக இடம் கொடுக்கவில்லை என்றால், நீ சம்பாதித்ததினால் உண்டான ஆஸ்தி ஒரு மேன்மையாயிருக்காது. நீ வாழுகிற இந்த நாட்களிலே திருமணத்தை செய்திருக்கலாம், பிள்ளைகளை பெற்றிருக்கலாம், பூமியிலே வீடுகளை கட்டியிருக்கலாம். ஆனால் உனக்குள்ளாக இருக்கக்கூடிய மனுஷனின் ஆவியை பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற்றிக்கொள்ளும்படியாக நீ தேவனோடு ஐக்கியப்படாதிருப்பாயானால், நீ திருமணம் பண்ணினதினால், நீ பிள்ளைகளை பெற்றெடுத்ததினால் ஒரு மேன்மையும் உண்டாயிராது. ஆகவேதான் வேதம் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படியானால் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும். அந்த வாஞ்சை என்ன? கர்த்தாவே, எப்படி ஆகிலும் நீர் அருளுகிற பரிசுத்த ஆவியை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்டு எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியை பரிசுத்தமுள்ள ஆவியாக காணப்படும்படியாக வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை தேட வேண்டும். அவரை தேடினால் கண்டடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பெற்றார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்கினார். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட்ட ஆவி எப்படிப்பட்டது? பரிசுத்தமுள்ள ஆவியாக காணப்பட்டது. இந்த நாளிலேயும் கூட உங்களுக்குள்ளே காணப்படுகிற ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக காணப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல வாஞ்சை இந்த நாளிலே உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலம்
பரிசுத்தமுள்ள ஆவியாக காணப்படுமேயானால் பிசாசின் ஆவி அனுமதி கேட்காமல் வருவான் உங்கள் வாழ்க்கையிலே. பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி அனுமதி கேட்காமலே உங்கள் வாழ்க்கையிலே வருவான். பிசாசினுடைய ஒரு தன்மை என்னவென்றால், அவன் அனுமதி கேட்டு உள்ளே வரமாட்டான். அதை வைத்துக் கொண்டே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அவன் பிசாசானவனாயிருக்கிறான். அனுமதி கேட்டு வருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அவர் சொன்னார், வாசலண்டையிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானேயானால் நான் அவனுக்குள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்றார். அப்படியானால் நீங்கள் காத்திருந்து கேட்டால்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். அனுமதி கேட்டு உள்ளே வருகிறவர் இயேசு கிறிஸ்து. அனுமதி கேட்காமல் உள்ளே பிரவேசிக்கிறவன் பிசாசானவனாக காணப்படுகிறான். ஆகவே நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும், கர்த்தாவே அனுமதி கேட்காமல் எங்க வீட்டுக்குள்ள வர்றாங்களே, இப்படிப்பட்ட நாட்கள் எங்களை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். உங்கள் வீட்டிற்குள் யாராகிலும் அனுமதி கேட்காமல் நுழைகிறார்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும்படியாக ஜெபிக்க வேண்டும். அவைகளெல்லாம் பிசாசானவனால் உண்டாகிறது. இன்றைக்கும் கூட அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆட்சி மாற வேண்டும். ஏன் மாற்றம் வேண்டும்? அனுமதி கேட்காமல் உள்ளே பிரவேசிக்கிற அந்த அதிகாரங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அப்படிப்பட்ட ஜபங்கள் காணப்பட வேண்டும். யாரும் அதை விரும்ப மாட்டார்கள். அனுமதி கேட்காமல் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிப்பது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரவேசிப்பதை யாரும் விரும்புவதில்லை, தேவனும் விரும்புவதில்லை. அப்படி வருகிறவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாகவே காணப்படுகிறான். அப்படி வருகிறவன் வாழ்க்கையிலே பாதிப்பை உண்டாக்கும்படியாகவே வருகிறான். அதுபோலதான் ஆவிகளும் அப்படிதான். அனுமதி கேட்காமல் பிசாசின் ஆவிகள் உள்ளே வரும் இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திற்குள். ஆனால் ஒன்று, உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலம் பரிசுத்தமுள்ள ஆவியாயிருக்குமே ஆனால் அந்த பரிசுத்தம் உள்ள ஆவி என்ன செய்யும்? பகுத்தறியும். அந்த பரிசுத்தம் உள்ள ஆவி என்ன செய்யும்? பகுத்தறியும். உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிற ஆவி எப்படிப்பட்டது என்பதை என்ன செய்யும்? பகுத்தறியும். அந்த பரிசுத்தம் உள்ள ஆவி என்ன செய்யும்? ஓ, என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஆவி பலவீனப்படுத்துகிறதே என்று சொல்லி அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை பகுத்தறியும். என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஆவி கோபத்தை உண்டாக்குகிறதே என்று சொல்லி பரிசுத்தம் உள்ள ஆவி என்ன செய்யும்? அந்த கோபத்தின் ஆவியை பகுத்தறியும். உங்களுக்குள்ளே பொறாமை உண்டாகும் போது உங்களுக்குள்ளே பரிசுத்தம் உள்ள ஆவி காணப்படுமே ஆனால் அந்த பரிசுத்தம் உள்ள ஆவி என்ன செய்யும்? பொறாமையின் ஆவி கிரியை செய்கிறது என்பதை பகுத்தறியும். இப்படியாக ஒவ்வொரு ஆவிகளாக சொல்லிக்கொண்டே போகலாம். பரிசுத்தம் உள்ள ஆவி என்ன செய்யும்? பிசாசின் ஆவிகளை பகுத்தறிந்து மேற்கொள்ளும்படியாக உதவி செய்யும். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார், கர்த்தரை நோக்கி பார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வரும்போது உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி பரிசுத்தம் உள்ள ஆவியாக மாறும். உனக்குள்ளே உள்ள ஆவி பரிசுத்தம் உள்ள ஆவியாக மாறும்போது கர்த்தரே உன்னை காக்கிறவராயிருப்பார்.
கர்த்தரே எல்லா பிசாசின் ஆவிகளிலிருந்தும் உன்னை காக்கிறவராயிருப்பார். கர்த்தரே உன்னை விடுவிக்கிறவராயிருப்பார். உனக்குள்ளே அனுமதி கேட்காமல் வருகிற எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகளில் இருந்தும் அந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தாமே உன்னை விடுவிக்கிறவராயிருப்பார். உனக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களை வாழ்வழிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே காணப்படுவார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59, 60 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவானை பற்றி நாம் அங்கே படிக்கிறோம். ஸ்தேவானுடைய சுவிசேஷ பிரசங்கத்து நிமித்தமாக கோபம் கொண்ட யூதர்கள் அவனை என்ன செய்தார்கள்? கல்லெறிந்து கொண்டார்கள். அந்த ஸ்தேவானே கிறிஸ்தவ சபையில் முதலாவது இரத்த சாட்சியாக மாறினவராக காணப்படுகிறார். இந்த ஸ்தேவானுடைய சாட்சியை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அவன் தன்னுடைய ஆவியை யாருடைய கரத்திலே கொடுத்தான்? இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலே கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஸ்தேவான் மரிக்கும் போது ஆவியை யாருடைய கரத்திலே கொடுத்தான்? இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலே கொடுத்தான் என்று படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். தெய்வ பிள்ளையே, பின்பு 60ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, முதலாவது ஸ்தேவான் என்ன செய்கிறான்? ஆவியை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறான். அப்படி என்றால் ஒரு கேள்வி, கர்த்தர் ஸ்தேவானுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஸ்தேவானுடைய ஆவி எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும்? ஒரு கேள்வி. அசுத்த ஆவியாய் இருந்திருக்குமா? சாதாரண மனுஷ ஆவியாக காணப்பட்டிருக்குமா? இல்லை தெய்வ பிள்ளையே, அவன் இரத்த சாட்சியாக மரிக்கிறான். அவனுக்குள்ளே உண்டாயிருந்த ஆவி எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும்? பரிசுத்தமுள்ள ஆவியாயிருந்திருக்கும். ஆகவேதான் அவனை கல்லெறியும்படியாக சூழ்ந்த போது அவன் தன்னுடைய ஆவியை, பரிசுத்தமுள்ள ஆவியை யாருடைய கரத்திலே கொடுத்தான்? இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலே கொடுத்தான். உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. உங்களுடைய மரணம் நல்ல மரணமாயிருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. உங்களுடைய முடிவு நல்ல முடிவாயிருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடமையை நிறைவேற்றுங்கள். உங்களுக்கென்று வேதம் வெளிப்படுத்துகிற உத்தரவாதங்களை நிறைவேற்றுங்கள். அந்த கடமை என்ன? உங்களுடைய ஆவியை பரிசுத்தம் உள்ள ஆவியாக காணப்படும்படியாக பிரயாசப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது உங்கள் ஜீவியத்தின் முடிவிலே நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சரியான விசுவாசத்திற்குள் கடந்து வந்தபடியினால் தானே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டீர்கள். அந்த நாளிலே விசுவாசத்தை துவக்கினவர் அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக செய்வார். எப்பொழுது காத்து கொள்ளும்படியாக செய்வார்? உங்கள் ஆவி பரிசுத்தம் உள்ள ஆவியாக மாறும்படியாக நீங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நல்ல நோக்கத்தோடு ஜீவித்து ஒரு நல்ல முடிவை அடைவீர்கள் என்றால் நீங்களும் சாட்சி கொடுப்பீர்கள். ரட்சிப்பிலே உண்டான விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படி இல்லாமல் ஏதோ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், ஆனா எங்க ஆவி பரிசுத்தம் உள்ள ஆவியாக மாற வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கவில்லை, எங்கள் ஆவி பரிசுத்தம் உள்ள ஆவியாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் இருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலவரத்திலே காணப்படுவீர்கள் என்றால் முடிவிலே நீங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சாட்சி கொடுக்க முடியாது. காரணம், பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தம் உள்ள ஆவி உங்களுக்குள்ளே இல்லை என்றால் எந்த சூழ்நிலையிலே வேண்டுமானாலும் கிருபையிலிருந்து விழுந்து விடுவீர்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஸ்தேவான் உடைய முடிவு ஒரு நல்ல முடிவாக, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக காணப்பட்டது. காரணம் என்ன? அவன் தன்னுடைய ஆவியை யாருடைய கரத்திலே கொடுத்தான்?
இயேசு கிறிஸ்துனுடைய கரத்திலே கொடுத்தார். நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது உங்கள் ஆவிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்காதீர்கள். சாதாரணமாக நினைக்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளணும்னா உங்கள் ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக காணப்பட வேண்டும். இன்னொரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். இவன் பரிசுத்தமுள்ள ஆவியை உடையவனாய் இருந்தான் என்பதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்றால், அந்த 60ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? ஸ்தேவானுக்குள்ளாக பழிவாங்கக்கூடிய குணம் உண்டாயிருக்கவில்லை. தன்னை கல்லறிகிறார்கள், மூர்க்கவெறி கொண்டு கல்லறிகிறார்கள். ஆனால் ஸ்தேவான் என்ன சொல்லுகிறான்? இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லுகிறான். அப்படியானால் ஸ்தேவான் ஒருவேளை எண்ணி இருப்பான், கல்லெறியும் போது ஏதாவது ஒரு கல் என் மேல பட்டு ஜீவன் என்னை விட்டு போய்விடுமே, ஆனால் இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்ல முடியாது என்பதை ஒருவேளை அறிந்திருக்கலாம். ஆகவே முதலாவது அவன் தன்னுடைய ஆவியை காத்து கொண்டான், இயேசுவின் கரத்திலே கொடுத்தான். அடுத்ததாக அவன் மரிப்பதற்கு முன்பாக தனக்குள்ளாக பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறவனாக இந்த கல்லெறிகிற மனிதர்கள் இவர்களுடைய பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று அறிக்கையிடுகிறான். தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே 2 அனுபவங்கள் உண்டாயிருக்க வேண்டும். ஒன்று, உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள் மேல் உங்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை மன்னிக்கும்படியாக நீங்கள் ஒரு மன்றாட்டு ஜெபம் செய்ய வேண்டும். இரண்டாவது, உங்கள் ஆவியை யாருடைய கரத்திலே கொடுக்க வேண்டும்? உங்களை இரட்சித்த இயேசுவின் கரத்திலே கொடுக்க வேண்டும். இந்த 2 தன்மைகளையும் ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே படிக்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்துவை குறித்து படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து படிப்பீர்கள் என்றாலும் அவர் என்ன செய்தார்? முதலாவது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். முதலாவது மன்னித்தார். கடைசியாக என்ன செய்தார்? தம்முடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஒரு நல்ல பரிசுத்தவானுடைய வாழ்க்கையின் முடிவிலே இந்த 2 அனுபவங்களும் காணப்படும். இந்த 2 அனுபவங்கள் என்ன? முதலாவது, உங்களுடைய ஆவியை கர்த்தருடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை மன்னிக்கும்படியான ஒரு மன்றாட்டு ஜெபம் காணப்பட வேண்டும். இந்த 2 அனுபவங்களும் யாருடைய வாழ்க்கையிலே உண்டாய் இருக்கிறதோ அவர்களுடைய ஆவியை கர்த்தர் தம்முடைய கரத்திலே ஏற்றுக்கொள்வார். நம்முடைய கண்களை மூடுவோமா? அப்படியே தானே இயேசு கிறிஸ்து நல்ல போராட்டத்தை போராடினார், விசுவாசத்தை காத்து கொண்டார், தம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக காணப்படும்படியாக நல்ல ஒரு ஜீவியம் செய்தார். தமக்கு விரோதமாக பாவிகளால் உண்டான எல்லா விபரீதங்களையும் சகித்து அவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். கடைசி வரைக்கும் பிதாவோடு உண்டாயிருந்த உறவை, ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டார். ஆவியை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை உங்களுக்கும் தேவன் கொடுக்கிறார். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ஆவி பரிசுத்தமுள்ள ஆவியாக காணப்படும்படியாக வாஞ்சியுங்கள். பரிசுத்தமுள்ள ஆவியாக காணப்படும்படியாக பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நீங்கள் அதை அனுபவமாக்கி கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடுங்கள், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக. அப்பொழுது உங்களுடைய ஜீவியமானது ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக, பரிசுத்தவானுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு அருமையாய் இருக்கிறது என்று படிக்கிறோமே, அப்படியே உங்களுடைய முடிவு தேவனுடைய பார்வையிலே அருமையாய் இருக்கும். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உன்னதமான நிலை உண்டாயிருக்கும்படியாக
தேவன் தாமே கிருபை நல்குவாராக. ஆமென். தம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரை பிதாவாகிய தேவனோடு ஒரு நல்ல உறவை இயேசு கிறிஸ்து எப்படி பாதுகாத்து கொண்டாரோ, அதுபோல நம்மை இரட்சித்த இயேசு கிறிஸ்துவோடும் அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனோடும் நம்முடைய ஆவியை பரிசுத்தமுள்ள ஆவியாக மாறும்படியாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடும் நம்முடைய ஐக்கியம் எந்நாளும் பாதுகாக்கப்படும்படியாக தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே அந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த 2 அனுபவங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த 2 அனுபவங்கள், நம்முடைய ஆவியை தேவனுடைய கரத்திலே ஒப்புவிக்க கூடிய அனுபவம், நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களுக்காக அவர்களை மன்னித்தருளும் என்று ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும்படியாக தேவன் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆவிக்குரிய நிலையை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேற்றும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்படியே தானே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக காணப்படும்படியாக, அது நிமித்தமாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் ஒரு நல்வாழ்வாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்குவாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளிலே கர்த்தாவே, நாங்கள் சிலுவையிலிருந்து நீர் உரைத்த 7 வசனங்களை தியானிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தியானித்த வசனத்தின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய வருகை நாளிலே எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாக உம்முடைய திரு சன்னிதானத்திலே காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.